ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உடம்பை குறைக்க நினைக்கிறவங்க, அதுக்கப்புறமா வயிற்றில் அதிக சதை பகுதி இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஜூஸை எடுத்துக்கிறப்ப அது ஈஸியாக குறையிறத நீங்களே பார்க்கலாம். இந்த ஜூஸை எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா, காலையில் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் 100% நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுக்கிறோம். இந்த நெல்லிக்காயில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால பசியை கட்டுப்படுத்தும். இதில் ஊட்டச்சத்தும் இருக்கனால செரிமானம், வளர்ச்சிதை மாற்றம் இது எல்லாத்தையும் மேம்படுத்துது. இதனால் நீங்கள் இந்த நெல்லிக்காயை நம்ம டெய்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முடி உதிர்றது இந்த மாதிரி பிரச்சனையும் நின்றும். அதுக்கப்புறம் உடல் எடை குறைக்க முயற்சிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த நெல்லிக்காயை எடுத்துக்கிறதுனால கெட்ட கொழுப்பு கரைச்சி வெளியேற்ற ஒரு திறன் இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது. இந்த நெல்லிக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, குடல் இயக்கத்தையும் செரிமானத்தையும் சீராக்கி உடல் எடையை குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி எடுத்திருக்கோம். அது உடல் பருமன் பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறப்ப உடலில் இருக்க நச்சு பொருட்கள் எல்லாமே இது வெளியேற்றிடும். அதனால நம்ம இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியோட நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிக்கிறப்ப நல்லா கொதித்து வரும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு டம்ளரில் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி 1 கப் அளவு டெய்லி குடிச்சிட்டு வந்தாலே போதும். இது சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். கடைசியாக இது கூட 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். சும்மா மேலே டெக்கரேஷனுக்கு நம்ம புதினா இலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடி. இந்த ஜூஸை நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் காலையில். இது ஒரு துவர்ப்பு தன்மையாக தான் இருக்கும். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் சுத்தமான நாட்டு தேனோ இல்லாட்டி நாட்டு சர்க்கரையோ 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படியே நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு ரிசல்ட் டக்குன்னு தெரியும். இதை செய்து குடிச்சிட்டு ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.